பல்சர் 150 இவனை பற்றி பேர் சொல்லி பல பேர் கேட்டாங்க. அப்படி என்ன தாண்டா இவனுக்கு இருக்குதுன்னு வரலாறு புரட்டி பார்த்தா தான் தெரியுது, இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. இங்கே வில்லனுக்கு பிறக்கிறவங்களாம் வில்லனும் கிடையாது, சாதாரண மனுஷனுக்கு பிறக்கிறவன் சாதாரண மனுஷனும் கிடையாது. இங்கே சாதாரணமாக ஒரு ஆளுக்கு பிறக்கிற ஒரு பையன் மற்ற பசங்க மாதிரிலாம் நான் வாழ மாட்டேன்டா, நான் மற்றவங்க எல்லா கண்ணையும் பயத்தை காட்டி எனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை வளர்த்து நான் தான் வில்லன் எல்லாருக்கும் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவன் தான் உண்மையான வில்லனே. அப்போ இங்கே சிங்கம் யாருன்னு கேட்டேன்னு வையேன், அந்த வில்லனை பெற்ற அப்பன் தான் உண்மையான சிங்கமே. இது எதுக்கு சொன்னா 220 NS RS இப்படிப்பட்ட வில்லன்களை உருவாக்குன தரமான சிங்கமே இங்கே 150 180 தான். இவன் பிறக்கும்போது ஒரு ஆளெல்லாம் பிறக்கல, ட்வின்ஸாக தான் பிறந்தானுங்க 150 and 180. அப்போ காட் ஃபாதர் 220 இல்லையான்னு கேட்டிங்கன்னா அவனுக்கே காட் ஃபாதர் இவன் தான். ஏன்னா அவன் 2007 பேட்ச், இவன் 2001 பேட்ச். 24 November 2001 இந்த ஃபர்ஸ்ட் டெவில் என்டர். இப்போ இருக்கிற பசங்களுக்கு போனால் இவன் மேலே இருக்க ஹைப்பு குறைஞ்சிருக்கலாம், ஆனால் ஃபேன் பேஸ்லாம் இன்னி வரையும் குறையல. இந்த 90s 2000 ஸ்டார்டிங்கில் பிறந்தவங்களாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இன்னியுமே ட்ரீம் பைக்காக இவன் தான் இருந்துட்டு இருக்கான். அப்படி மற்ற பைக்ஸ் கிட்ட இல்லாத என்னடா வேண்டதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலேன், ஸ்போர்ட்டியான லுக்கு, நல்ல ஒரு கம்ஃபர்டபிலிட்டி, எக்ஸ்பெக்டட் மைலேஜ் 55+, சிங்கிள் சேனல் டபுள் டிஸ்க், இன்னைக்கு போர் அடிக்காத ஓடோமீட்டர் அண்ட் டிஜிட்டல் டிஸ்பிளே ஸ்பீடோமீட்டர், 14 PSI at 8500 RPM, 13.25 Nm டார்க் at 6500 RPM, PS3 PS4 BS6 பஜாஜ் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்ஸை கொடுத்து இன்னி வரையும் ஹைப்லேயே வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இவனை பிடிச்சவங்க எல்லாருமே ரெட் கலர் பிளாக் ஆர்ட்டை மறக்காம கொடுத்துருப்போம்.